வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்போ நம்ம பாஸ்ட் மெனி இயர்ஸா நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே, வார்னாலும் சரி, ஜியோ பொலிட்டிக்கல்னாலும் சரி, கோல்டோட பிரைஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். அதிகமா கோல்டு மேல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த முறை வந்து கோல்டோட அந்த பிஹேவியரே டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. ஸோ அது எதனால சார்? பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கோல்ட வந்து ஒரு சேஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்துல வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை, ஒரு அன்சர்டனிட்டி நடக்கும்போது தங்கத்தோட விலை உயரும். அதுதான் டெஃபினிஷனு. ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ல அதுதான் டெஃபினிஷனாவே குடுத்துட்டு இருப்பாங்க. நாங்களும் எங்க கிளையண்ட்ல அதுதான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஏற்றம் அடையல. ஏன்னா ஏற்கனவே வந்து ஏற்றம் அடைஞ்சிருச்சு. ஸோ அதனால அதுக்கு மேல வந்து போறதுக்கான சக்தி இல்ல அப்படின்னு சொல்லலாம். இதுல நம்ம இன்னும் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தங்கத்தோட விலை ஏற்றம் அப்படிங்கிறது வந்து இந்த மாரி பதட்டமான சூழ்நிலையால் மட்டும் நடப்பது கிடையாது. நம்ம வந்து எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிறதுனால இந்த மாரியான ஒரு டெஃபினிஷன் வந்து சொல்லிட்டு வரோம். அது வந்து எதெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் ரேட் எந்த மாரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து எவ்வளோ கிடைக்குது, டாலரோட நம்பிக்கைத்தன்மை எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் சேர்ந்து தான் வந்து கோல்டோட ரேட்டை வந்து தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டெபிளைஸ்டாக இருக்கும்போது, இந்த போர் சூழல் மட்டுமே வந்து தங்கத்தை வந்து பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகாது. ஷார்ட் டேர்மில் வேணால் இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர, லாங் டேர்மில் நான் சொன்ன விஷயங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு தான் நம்ம வந்து தங்கம் விலை உயருமா இல்லையாங்கிறத பார்க்கணும். சரி, இப்போ கோல்டோட பிரைஸை நம்ம டிட்டர்மைன் பண்றப்போ, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனை விட இந்த இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பெக்டேஷன் இப்போ அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து குடுக்குறாங்க. ஸோ அது எதனால சார்? அதுதான் ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் ஆகட்டும், அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன டிட்டர்மைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்மளுடைய க்ரோத்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதாகட்டும், மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் வந்து வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்லாம் நல்லா போகுது, ஒன்றுமே இம்பேக்ட் ஆகலை அப்படின்னா எல்லாருமே பணத்தை அங்கே கொண்டு போயிடுவாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரீசன்ஸ் தான் இது. இதை தவிர்த்து எமோஷனல் ரீசன்ஸ் தான் நம்ம வந்து இந்த போர் போன்ற விஷயங்களை வந்து சொல்லலாம். ஷார்ட் டேர்மில் வந்து நமக்கு அது வந்து பாதிப்பை உண்டு பண்ணும். ஆனால் நீண்ட கால அடிப்படையில் நாம் வந்து இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் விஷயத்தை பார்த்து, மிக முக்கியமாக சமீபத்தில் வந்து கோல்டு வந்து 2 மடங்கு ஆகி ரொம்ப பெரிய புல் ரன் கொடுத்ததுக்கு மிக முக்கியமான காரணம், சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே வந்து தங்கத்தை வாங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவர்களுக்கு வந்து இந்த இது நம்ம யூஎஸ்டி மேலே, யூஎஸ் டாலர் மேலே வந்து நம்பிக்கை இல்லாமல் போன தன்மை, யூஎஸ் மேலே நம்பிக்கை இல்லாமல் போனது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயம்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நம்ம வந்து தங்கம் வந்து எப்படி மேலே போதா கீழே வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. சார், அதே மாதிரி இப்போ இன்வெஸ்டர்ஸை பொறுத்தவரையும் இந்த இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க நம்பிட்டாங்க அப்படின்னா, என்ன பெரிய மாதிரியான ஜியோ பொலிட்டிக்கல் கிரைசஸாக இருந்தாலும் சரி, வார் நடந்தாலும் சரி, இந்த கோல்டோட ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கா சார்? அவங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கோல்டோட ரேட்டை வந்து நாம தீர்மானிக்கல. நீங்கள் இன்வெஸ்டர்னு சொல்லும்போது நம்ம வாங்குறோம் நம்மளை சொல்கிறீங்களா, இல்லை உலக அளவில் நீங்கள் சொல்கிறீங்களா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். உலக அளவில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே கண்ட்ரோலில் இருக்குது, எல்லாமே ஸ்டெபிளைஸ் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது அந்த கோல்டை வந்து வாங்காமல் தவிர்ப்பாங்க. ஆனால் நம்ம இண்டிவிஜுவல்ஸ் இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, விலை ஏற்றம் அடையும் போது தான் அதிகமாக தங்கத்தை வாங்கி குவிப்பாங்க. அதுக்கு நமக்கு கிட்ட டேட்டாவே இருக்குது. நம்ம போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடிக்கு நம்ம தங்கம் வாங்கியிருக்கோம். அதுக்கு முன்னாடி 2 வருஷம் வந்து 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி தான். ஸோ 2 வருஷத்துக்கான சேர்த்து நம்ம போன வருஷத்துக்கு வாங்கினதுக்கு காரணம் விலை அதிகமாக உயர்ந்தது தான். அதுக்கான காரணம் வந்து சென்ட்ரல் வங்கிகள் வந்து வாங்கினது. ஆனால் உங்களுடைய கேள்விக்கு டைரக்ட் பதில் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே கண்ட்ரோலில் இருக்குது, இன்ஃப்ளேஷன் வந்து இது பண்ணிட்டாங்க, கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது தங்கத்தோட விலை வந்து ஸ்டெபிளைஸ் தான் ஆகும். அது ரொம்ப பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து நமக்கு கொடுக்காது. சரி, இப்போ சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்குற இந்த கோல்டு வந்து குளோபல் கான்ஃப்ளிக்ஸை விட கோல்டு பிரைஸ்ல அதிக இம்பாக்ட் ஏற்படுதா சார்? ஆமாம். ஏன்னா நீங்கள் கான்ஃப்ளிக்ஸ் வருது அப்படின்னாலே ஒரு அன்சர்டனிட்டி வருது. மற்ற எது மேலேயுமே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதுனால கோல்டை நோக்கி மக்கள் ஓடுவாங்க. ஆனால் நீண்ட கால அடிப்படையில் பார்க்கும்போது எது ஃபண்டமெண்டல் ரீசன் அப்படின்னு நம்ம பின்னோக்கி பார்க்கும்போது, சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து வாங்கி குவிக்கிறது தான் பெரிய ரீசனாக இருக்குது. அவங்க வாங்கும்போது தான் ஏன்னா கோல்டு வந்து தானாகவே வந்து கேஷ் ஃப்ளோ உற்பத்தி பண்ணாது. இப்போ நீங்கள் வந்து கோல்டு வச்சுருக்கீங்க, இல்லை லேண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து தானாக பணம் உருவாகாது. யாராவது வாங்கினா மட்டும்தான் அதோட விலை வந்து உயரும். அப்போ யார் வாங்குறாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு தனிநபராக வாங்கும்போது பெரிய தாக்கத்தை வந்து உங்களால் உண்டு பண்ண முடியாது. சென்ட்ரல் பேங்க்ஸே வாங்குது, உலகம் முழுக்க இருக்கிற சென்ட்ரல் பேங்க்ஸ், சைனா போன்ற நாடுகளே வாங்குது அப்படிங்கும்போது விலை வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை அடையும். அதை தான் நம்ம பார்த்தோம். அதான் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வார் வரும் அப்படிங்கிறத கணிச்சு தான்
இந்த மாதிரியான சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து கடந்த 1 வருடம் 2 வருடமாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதற்கு அப்புறம் வார் வந்துடுச்சு. அந்த வார் வந்து பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணல. அதனால நாங்க வாங்குவதை நிறுத்தி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு அவங்க வந்திருக்கலாம். அவங்க அப்படியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தங்கத்தோட விலை வந்து அதே இடத்துல இருக்கு. இதில் நம்ம இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் தங்கம் அப்படிங்கிறது வந்து தங்கத்தோட விலை ஏற்றத்தை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. கரன்சியோட டீவாலுவேஷனையும் நம்ம பார்த்துட்டே வரணும். ரூ. 96 வரைக்கும் அது வந்துருச்சு அப்படின்னா, வருடம்தோறும் 4% 5% வந்து நம்ம ரூபாயோட மதிப்பு இறங்குது அப்படின்னா, நீங்க தங்கத்தை வாங்கி வச்சாலே போதும். அது உங்களுக்கு வருடம்தோறும் 4% 5% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ அப்படிதான் நம்ம இதை வந்து புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கு. சார், இப்போ இந்த கோல்டு இடிஎஃபோட க்ரோத்தை பார்க்குறப்போ ஓவராலாக அந்த ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ்க்கு இன்வெஸ்டர் ரியாக்ட் பண்ணுற அந்த ஒரு மெத்தட், அந்த ஒரு மைண்ட் தாட்டை நம்ம வந்து பாஸ்ட் இயர்ஸும் நம்ம கம்பேர் பண்ணுறப்போ சேஞ்ச் ஆயிருக்காது. ஆமாம், இம்பல்சிவ் பையிங். இப்போ நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கணும் அப்படின்னா கடைக்கு போகணும். அங்கே உட்காந்துட்டு அதுவும் நகையாக தான் பெரும்பான்மையோர் வாங்குவாங்க. சாமர்த்தியசாலிகள் காயினாக வாங்குவாங்க. பட் அதுவுமே ஒரு எஃபர்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் காலையில் வந்து நம்ம ட்ரம்ப் ஒரு ட்விட்டு போட்டுட்டாருன்னா உடனே நீங்கள் வந்து பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணி அங்கே வந்து ஒரு பையை கொடுத்துடலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக இம்பல்சிவ் பையிங் தான். அதனால தான் இடிஎஃபோட இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. இதில் சிக்கல் என்ன அப்படின்னா, இது வாங்க வாங்க அதோட விலை உயர்ந்துகிட்டே இருக்கும். அந்த இடிஎஃபோட விலையும் ஆக்சுவல் கோல்டோட விலையும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. நாமளே பார்த்துருக்கோம் 10% 20% வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருந்தது. ஸோ அந்த சிக்கலும் இருக்குது. பட் என்னன்னா, ஒரு இன்வெஸ்டராக நம்ம எப்போதுமே வந்து இந்த இம்பல்சிவ் பையிங்கை எல்லாத்துலேயுமே தவிர்க்கணும். ஸோ அதை தங்கத்துலேயும் தவிர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ இடிஎஃபோட வளர்ச்சிங்கிறது தங்கத்தின் மேலே இருக்கிற ஈர்ப்பால் வந்த வளர்ச்சி கிடையாது. அந்த இம்பல்சிவ் என்கிட்ட பணம் இருக்குது, இங்கே ஒரு நியூஸ் வருது, அந்த ஏற்றத்தை நான் எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு ஒரு அவசரத்தில் எடுக்கிறது. என்னை கேட்டால் அவங்களாம் அந்த பிளாட்ஃபார்மை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சும்மா உட்காந்தாலே போதும், பெரிய அளவில் பணத்தை சேமிக்கும். சார், இப்போ கான்ஃப்ளிக் காரணமாக இந்த மாதிரி கான்ஃப்ளிக் போயிட்டு கிரைசிஸ் போயிடுது. இதனால ஆயில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, திடீர்னு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ திடீர்னு இந்த சர்க்கியூலாம் ஆச்சு அப்படின்னா கோல்டு அந்த கான்ஃப்ளிக்ட் ரியாக்ட் பண்ணுமா, இல்லை அதனால உருவாகிற இன்ஃப்ளேஷன் விலையேற்றத்துக்கு தான் அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட வந்து 1 லட்ச ரூபா இருக்குன்னா அந்த 1 லட்ச ரூபா நம்ம எங்கே வைக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. அதை வந்து நீங்கள் யூஎஸ்டி டாலராக வச்சுக்கலாம். ஏன்னா எப்படி தங்கத்தை வந்து ஒரு சேஃப் ஹெவன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி நம்ம அமெரிக்கா டாலரையும் ஒரு சேஃப் ஹெவன் அப்படிங்கிறத சொல்லலாம். இல்லைனா அமெரிக்காவோட ட்ரெஷரி பில்ஸ் பாண்டில் வைக்கலாம் அந்த 1 லட்சத்தை. எனக்கு வந்து தங்கத்தை விட எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா நான் வந்து பாண்டில் போய் வைப்பேன். அதெல்லாம் இல்லை, க்ரூடில் வச்சா எனக்கு அதிக லாபம் கிடைக்கும் அப்படின்னா இந்த 1 லட்ச ரூபா அங்கே போய்டும், க்ரூடுக்கு போய்டும். ஸோ அப்போ க்ரூடு விலை ஏறுது அப்படின்னா உங்களுக்கு தங்கத்தோட விலை வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த 1 லட்சம் தான் தங்கத்துக்கு வரணும், அது வராமல் க்ரூட் ஆயிலுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னரண்ட்டாக நம்ம இன்ஃப்ளேஷனும் ஏறுது, அந்த இன்ஃப்ளேஷன் ஏறுறதுனால அதை கட்டுப்படுத்துறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஏறும். அப்படிங்கும்போது ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அப்படி ஏறும்போதும் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட மதிப்பு வந்து குறைய தான் செய்யும். ஸோ நீங்கள் வந்து கான்ஃப்ளிக்டை மட்டும் பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ரீசனிங்கும் நம்ம பார்க்கும்போது தான் ஒரு தங்கத்தில் முதலீடு பண்ணலாமா வேணாமாங்கிறத நம்ம எடுக்க முடியும். பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் இது பார்க்குறாங்க, பட் நம்மை போன்ற சாமானியர்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. நம்ம அவர்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எவ்வளோ தங்கம் வேணும், 10 வருஷம் கழிச்சு எவ்வளோ தங்கம் வேணுமோ அதை இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க அப்படிங்கிறது தான். நம்ம வந்து போருக்கு முன்னாடி சொன்னோம், போருக்கு அப்புறமும் சொன்னோம், தங்கம் 7000 இருக்கும்போது சொன்னோம், தங்கம் 17,000 இருக்கும்போது சொன்னோம். ஸோ இந்த டெஃபினிஷனை பின்பற்றினாலே போதும், கன்ஃபியூஷனே இல்லாமல் தங்கம் வாங்கலாம். சார், கோல்டை பொறுத்தவரை ஒரு சேஃப் அசட், சேஃப் ஹெவன் அசட் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லுவோம். இதுவரை நம்மளும் அப்படி தான் படிச்சிருக்கோம். ஸோ ஆனால் இந்த மாதிரி கிரைசஸ் சுச்சுவேஷனில் இப்போ இருக்க சுச்சுவேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சில இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா கோல்டுக்கு பதிலாக யூஎஸ் டாலருக்கு ஷிஃப்ட் ஆகுனாங்க. ஸோ அது என்ன ரீசன்னால? அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான், டைவர்சிஃபிகேஷன் தான். உலகமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கண்ட்ரீஸ், பெரிய பெரிய நிறுவனங்களே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர் வச்சுப்பாங்க. கோல்டு கூட வச்சுப்பாங்களாங்கிறது சந்தேகம் தான். அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் கோல்டு கூட இருக்காது, ஆனால் டைவர்சிஃபிகேஷனுக்கு யூஎஸ் டாலர் வச்சுருப்பாங்க, யூஎஸோட பாண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ தனிநபர்களாக அதை வைத்துக்கொள்வதும் தப்பு கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த யூஎஸ்டியோட வேல்யூ வந்து குறையவே குறையாது. நீங்கள் இப்போ வாங்குற யூஎஸ்டியோட மதிப்பு தான் எப்போதுமே இருக்கும். நம்ம ஐஎன்ஆரோட கம்பேர் பண்ணும்போது ஐஎன்ஆரோட மதிப்பு குறையும். பட் ஆனால் யூஎஸ்டியை வச்சு தான் உலகம் முழுக்க பொருட்களை வாங்கும்போது அந்த மதிப்பு ஸ்டேபிளாக தான் இருக்க போகுது. அப்படிங்கும்போது நீங்கள் அதை வந்து தாராளமாக வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு அலோகேஷன்ஸ் வச்சுக்கலாம். யூஎஸில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லை வெளிநாடுகளில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பணத்தை எல்லாத்தையுமே நீங்கள் இந்தியாவுக்கு கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. குறிப்பிட்ட தொகையை அங்கேயே நீங்கள் ஏதாவது முதலீடு, அது கொஞ்சம் வருமானம் கொடுத்தாலும் பரவாயில்ல, 2% 3% ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி கொடுத்தாலுமே அங்கே வைத்துக்கொள்வதும் ஒரு சரியான நடவடிக்கையாக தான் நம்ம பார்க்கணும். சார், அதே மாதிரி இப்போ கோல்டோட ப்ரைஸ் அதை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோல்டோட ப்ரைஸ் ட்ரைவ் பண்ணுறதுல வாராக இருக்கட்டும், ஜியோ பொலிட்டிக்கலாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஷாக்ஸை விட இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இன்ஃப்ளேஷனும் இன்னும் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்குது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. என்ன காலத்துலேயும் அதுதான் நமக்கு கொடுக்குது. நமக்கு என்னன்னா இப்போதான் வந்து ப்ரைஸை நம்ம தினமும் பார்க்குறோம்.
முன்னாடி வந்து நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம எப்போதுமே தங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து பவுனு அந்த மாரி தான் நம்ம பேசுவோமே தவிர, விலைய வச்சு எப்போதுமே தங்கத்த பேச மாட்டோம். அப்படியே பேசும்போது கூட குற்றம் சொல்றதுக்காக தான் சொல்லுவோம். நான் வந்து ரூ. 300 வித்துட்டு இருந்தது, இப்போ ரூ. 600 ரூ. 700 போயிடுச்சுன்னு குத்தம் தான் சொல்லுவாங்களே தவிர, அது ஒரு டிசிஷன் மேக்கிங்ல வரவே வராது. ரூ. 700 ரூ. 800 போச்சுன்னா வாங்காம இருப்பாங்கன்னா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பா வாங்கிட்டு தான் இருப்பாங்க. இப்ப தரவுகள் அதிகமாக நமக்கு தெரியுது. இப்போ தங்கத்தோட விலை ஏன் உயரல? அதாவது போர் வந்துருச்சு. போர் வந்தா உயரணுமே. அப்போ உயராததுக்கு காரணம் என்னங்கும்போது நமக்கு இதெல்லாம் படிச்சு பார்க்குறோம். பட் எந்த காலத்திலயும் இந்த ரீசனிங் தான் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் குறைஞ்சிருச்சு. ஸோ அடுத்து வந்து இன்ஃப்ளேஷன் இன்னும் ஹையாவே இருந்துச்சு அப்படின்னா, இந்த 2ல எந்த ஃபேக்டர் கோல்டோட ப்ரைஸை அதிக இம்பாக்ட் பண்ணும் சார்? இன்ஃப்ளேஷன் ரிலேட்டட் ரீசனிங் தான் நமக்கு ஃபண்டமெண்டல் ரீசனிங் தான் நமக்கு வந்து இது பண்ணும். போர் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாருமே பழகிட்டாங்க. போருக்கு பழகிட்டாங்க. எப்படி கொரோனாவுக்கு பழகுனாங்களோ, அதே மாதிரி உக்ரைன் போர் வந்துட்டு 1 மாசம் என்னமோ தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பழகிட்டாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம வந்து உக்ரைன் போரையும், இந்த போரையும், மிடில் ஈஸ்ட் போரையும் நம்ம வந்து ஒண்ணா பார்க்க முடியாது. ஏன்னா இது நமக்கு நேரடி தாக்கத்தை உண்டு பண்ணுது. நம்மளோட ஃபியூவல் பிரைஸஸ்லாம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. கேஸ் கிடைக்கல. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ரொம்ப பிரபலமான செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் அவங்களுடைய கடைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வீட்ஸ் வைக்கிறது இல்ல. தோசை ஊத்த மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அந்த அந்த இடமே வந்து ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு வந்தது. இப்ப பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கு. ஸோ அவ்வளோ அளவுக்கு பாதிப்பு நமக்கு நேரடியா உண்டாயிருக்கு. பட் மக்கள் வந்து இதுக்கும் வந்து இயல்பு நிலை அப்படிங்கிற மாரி போயிட்டு இருக்காங்க. தங்கத்த வாங்கிட்டு தான் இருக்க போறாங்க. சார் என்னோட லாஸ்ட் கொஸ்டின், கோல்டை பொறுத்தவரையும் ஃபியூச்சர் டைரக்ஷனை ஒரு இன்வெஸ்டர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, அவர் எந்த இண்டிகேட்டரை அதிகமாக ஃபாலோ பண்ணணும், ட்ராக் பண்ணணும் சார்? இன்ஃப்ளேஷனா, இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட்டா, இல்லை சென்ட்ரல் பேங்கோடைய அந்த பையிங்கா, இல்லை ஜியோ எல்லாத்தையுமே பண்ணணும். எல்லாத்தையுமே பண்ணணும். அதுல யூஎஸ்டியோட கான்ஃபிடன்ஸ் லெவலையும் நீங்க சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே பண்ணணும். பட் ஒரு தனிநபரால் இதெல்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஒரு ஷேர்ல வந்து நம்ம வந்து அதோட ரெவன்யூ என்ன, ப்ராஃபிட் என்ன, அதோட க்ரோத் என்னவா இருக்க போகுது, மேனேஜ்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, இதெல்லாமே நம்ம படிக்கிறது கிடையாது. யாராவது சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க, நான் வாங்குறேன்னு சொல்லிட்டு தான் ஷேரே வந்து வாங்குறாங்க. அதாவது நான் ஏன் ஷேரை எடுக்கிறேன் அப்படின்னா, தங்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறத விட ஷேரை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்திக் கொள்வது. அதுவே நம்ம செய்யாத போது இவ்வளோ விஷயத்த செஞ்சுட்டு தான் ஒருத்தர் வந்து கோல்டு வாங்குவார் அப்படிங்கிறத நம்ம நம்ப போகிறது கிடையாது. நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி உங்களுக்கு தங்கம் வேணும். அதாவது எல்லாருடைய போர்ட்ஃபோலியோலையும் 10% 20% வரைக்கும் தங்கம் வேணும். அதை வந்து மறுக்கவே முடியாது. அதை எப்படி நீங்கள் பில்ட் பண்ணலாம், ஒரு முறைப்படி எப்படி பில்ட் பண்ணலாங்கிறத மட்டும் கவனிச்சா போதும். ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி மேடம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.